ரோமர் 6:23 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தமிழாக்கம் இங்கிலீஷில் படிக்கிறேன். The wages of sin is death, but the அடுத்த வார்த்தை நாங்கள் எல்லாரும் சத்தமாக சொன்னோம், gift, but the gift of God. ஸோ இந்த ரட்சிப்பு, இந்த மறுபிறப்பு என்பது யாரும் சம்பாதிச்சதல்ல, இது தேவன் தந்த ஈவு. இட்ஸ் a gift of God, eternal life in Christ Jesus our Lord. ஸோ மீண்டும் பிறந்தது கடவுள் தந்த ஈவு. பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது கிஃப்டாக தந்ததுனால இதுக்கு விலக்கரை இல்லைன்னு யாரும் நினச்சிட கூடாது. இதுக்கு ப்ரைஸ் டேக் இருக்குது. தருவது ஃப்ரீயாக இருந்தாலும் இது விலக்கரையும் ரொம்ப அதிகம். ஆமேன். உங்களுக்கு நான் உங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் 5000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்டேன்னு வைங்களேன், அது நல்ல கிஃப்ட் கிடையாது. அது கிஃப்ட்னா உங்களுக்கு அது ஃப்ரீ, ஆனால் எனக்கு அது ஃப்ரீ இல்லை. ஏன்னா நான் அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 5000 ரூபா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அதை எனக்கு என்ன பண்ணிச்சு? விளக்கறையும் இருந்துச்சு. நான் அதை வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ரோட்டில் எல்லோரும் 5000 ரூபா கிஃப்ட் சும்மா கொடுக்குறாங்களா? நான் கடையில் போய் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டி வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அது ஃப்ரீ, ஆனால் எனக்கு அது ஃப்ரீ இல்லை என்பது போல் இந்த மறுபிறப்பை கடவுள் உங்களுக்கு தந்தது கிஃப்ட்டு, ஆனால் அது ஃப்ரீ இல்லை. அவருடைய விலக்கரையத்தை உங்களுக்கு தெரியும், கால்வரி அவர் கொடுத்தார் நமக்காக. ஆமேன். ஸோ நீங்கள் விலக்கரையும் கொடுக்கல, அவர் அதற்காய் விலக்கரையும் கொடுத்தார்.